அபினவ் பிரசன்ட் டீச்சர். அரசு பிரசன்ட் டீச்சர். அச்சு ஆப்சென்ட் டீச்சர். அச்சு இன்னைக்கு வரலையா? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் இன்னைக்கு வருவானான்னு தெரியல டீச்சர். என்ன பாண்டி? அதான் காரணம் என்னன்னு கேட்டேன். அது வந்து டீச்சர். என்ன ஆதி, அச்சு ஏன் வரலன்னு உன்கிட்ட சொன்னானா? தெரியல டீச்சர். டீச்சர் வந்துட்டியா? ஏன் இவ்வளவு லேட்டா வந்திருக்க? அப்பா கூட டவுனுக்கு போயிருந்தேன் சைக்கிள் வாங்குறதுக்கு. உள்ள வா. சைக்கிள்ல போறதெல்லாம் சரிதான், ஆனா பார்த்து மெதுவா ஓட்டணும், சரியா? சைக்கிள் எப்படி இருக்கு? புது மாடலா? அது டீச்சர். என்னாச்சு அச்சு? அங்க பாருடா கீர் சைக்கிள். புது மாடல்லாம் எடுத்து டிஸ்ப்ளேல வை. எல்லா மாடலையும் வை. என்ன? ஓகேண்ணா. ஓகே. வணக்கம் சார். அட வாங்க, நீங்களா? நல்ல ஆளுங்க நீங்க. ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. கடையை விட்டுட்டு வரணும்ல. கடையை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஆமா, சைக்கிள் எங்க? அது போயிடுச்சு. போயிடுச்சா? இன்னும் என்ன பண்றது? 1.5 மாசம் நான் வெயிட் பண்ணேன். போன வாரம் ஒரு பார்ட்டி வந்துச்சு, கொடுத்துட்டேன். உங்களை பத்தி எந்த தகவலும் தெரியல. அதுவும் இல்லாம இந்த செகண்ட் ஹேண்ட் சைக்கிள்லாம் இப்ப யாரும் வாங்குறது இல்ல. கேட்கும் போதே தள்ளி விட்டுறணும், இல்லைன்னா வேஸ்ட். புது சைக்கிள் ஏதாவது பாக்குறீங்களா? இந்த சின்ன விஷயத்துக்கா கவலைப்படுற? அதான் அடுத்த மாசம் வாங்கி தரேன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காருல. ஏன் கவலைப்படுற? போய் உட்காரு. நான் கியரை மாத்தி லெஃப்ட்லயே திரும்பினப்போ திடீர்னு ஒரு காரு இடிக்கிற மாதிரியும் இடிக்காத மாதிரியும் காரிய கிட்ட வந்துச்சு. அப்புறம் பிரேக் பிடிச்சா வண்டி நிக்கும், காரும் வந்து என்ன இடிச்சிரும். நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? நான் ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்தேனா, நான் மெதுவா சீட்ல இருந்து எழுந்திருச்சு ஹேண்டில் பார் மேல சாஞ்சு ஃப்ரண்ட் பிரேக்க ஒரே புடி இடிச்சிட்டியா? நீ தானே சொன்ன பிரேக் பிடிச்சா வண்டி இடிச்சிரும்னு. ஐயோ, அது 2 பிரேக்கும் ஒரே டைம்ல புடிச்சாதான். நான் எந்த பிரேக்க புடிச்சேன்? ஃப்ரண்ட் பிரேக். நான் ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருந்தேனா, நான் மெதுவா சீட்ல இருந்து எழுந்திருச்சு ஹேண்டில் பார் மேல சாஞ்சு ஃப்ரண்ட் பிரேக்க புடிச்சப்போ ஃப்ரண்ட் வீல் அங்கேயே தான் இருந்துச்சு. பேக் வீல் அப்படியே தூக்கிடுச்சு. பேக் வீல் சுத்தி சுத்தி வந்துச்சு. நான் த்ரில்லிங்கா பேலன்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் சைக்கிள் அப்படியே ஓரம் கட்டிட்டேன். சைக்கிள் எப்படிலாம் சுத்துமா? பின்ன இப்போ வர மாடல் எல்லாம் செம்மையா சுத்துமே. சூப்பர்டா. அப்படியாடா நீ அதை வாங்காம வந்துட்ட? அந்த சைக்கிள் ராசியே இல்லடா. ஏன் அப்படி சொல்ற? எடுத்த உடனே ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி போயிடுச்சு. ஆமா ஆமா சரிதான், அந்த சைக்கிள் ராசியே இல்ல. உனக்கு தான் எதுவுமே ஆகலையே, அப்புறம் என்ன பிரச்சனை? எதுவும் ஆகலைன்னாலும் பரவாயில்ல, அந்த சைக்கிள் வேண்டாம். அதுக்கப்புறம் ஓட்டும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா? கடைசியில அப்பா அந்த வேலு மாமா சைக்கிள் கடையில ஏதாச்சும் மொக்க சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு. அதனால என்னடா, அதுவும் சைக்கிள் தானே. ஆமா, இருந்தாலும் டேய் அச்சு, உன் சைக்கிள் எனக்கு ஒரு ரவுண்டு குடுறா. நாங்க எல்லாருமே ஓட்டி பார்க்கணும். டேய் ராபின், அதுல எத்தனை கியர்னு சொன்ன? 8 தானடா அச்சு? சுமாருடா, 8 இல்ல 24 அப்படிதானே ஆச்சு. டேய், நேத்து உன் தம்பி பெட்டு கட்டினான்ல, இன்னைக்கு சைக்கிளோட வருவேன்னு சொன்ன பெட்ல தோத்து போயிட்டீங்க. தோத்தவங்க ஜெயிச்சவங்க சொன்னதை கேட்கணும். அதுவும் கரெக்ட் தான். ஆனா இவனுங்களுக்கு என்னடா தண்டனை கொடுக்கலாம்?
தண்டனை என்னன்னா டீச்சர் இன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்னு சொன்னாங்களே அதுல நீ ஃபெயில் ஆகணும். அது இவனும் 0 எடுக்கணும்ல. நீலாம் என்னடா அண்ணன், அப்பயே அவனோட பல்லெல்லாம் உடைக்க வேண்டியது தானே. நீ பெரிய இவ மாதிரி பேசாத. உன்கிட்ட யார் சொன்னது? அவனுங்க கிட்ட போய் பெட்டு விற்க சொல்லி. சைக்கிள் வாங்க காசு பத்தாதுன்னு எனக்கு தெரியுமா என்ன? வேணா, இதுக்கப்புறம் நீ எங்க கூட சேராத. வாயை திறந்தாலே போய் தான் சொல்ற. இதுக்கப்புறம் நீ எங்க கூட சாப்பிட மாட்டியா? மாட்டேன். என்னடா இது? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். கணக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆக போறவன் தானே நீ. உனதான் இன்னொன்னு வருது பேரு. ஓ, இவளுக்கு அவளே மேலு. கிச்சு, நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இல்ல, நான் வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு உட்காந்துட்டு இருக்கான். அதெல்லாம் இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்ல. டி, அங்க பாரு. சல்மானே சூப்பர்ரா, கலக்கிட்டேன்டா. இதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து அவனுங்க எப்படி நிக்கிறானுங்கன்னு பார்க்கலாம். ஏய், நீதானே சைக்கிள்ல காத்து இறக்கி விட்ட? யாரு? நீ பாத்தியா? நான் பார்த்தேன். என்ன போய் சொல்றியா? நாங்களே எதுவும் பண்ணல. போடாங்க. நீ என்ன பண்ண? நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, என்னடா பண்ணுவ? ஐயோ வேண்டாம். டேய், ஏய், மாட்டுவடா நீ. வாங்கடா. நீங்க எல்லாரும் ரூல்ஸ மதிக்காம சட்ட விரோதமா நடந்துகிட்டதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அதனால நான் கொடுக்க போற தண்டனைக்கு எதிராக என் மேல கேஸ் கொடுக்க முடியாது. கேஸ் கொடுக்க முடியாது. சார், யாராது? டேய், நீ அந்தோனி தானே? ஆமா சார், நான் தான். இப்போ நீ கணக்க தப்பாதான் போட்டு இல்ல. நாங்க உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவேற்க வந்திருக்கோம். சட்ட விரோதம் தெய்வ விரோதம் இல்லாத ஒரு திருவிழா, நீங்க கலந்துக்கணும். வாங்க. அண்ணா, இங்க வீங்கிருச்சான்னு பாரு. இல்லடா. டேய் அச்சு, உன் தம்பி தாண்டா இது எல்லாத்துக்கும் காரணம். நீங்களாம் தானே வந்து எங்களை கிண்டல் பண்ணீங்க. அடேய், அண்ணான்னு கூப்பிடுறா. ஆமா, கூப்பிடுவாங்க. போடா. திறப்பு விழாவுக்கு நீங்க வந்துருவீங்கல்ல சார்? உங்களோட பேச்சை கேட்கறதுக்காக வேலை வெட்டியை விட்டுட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். எழுந்துடுறா, எழுந்துடுறா. இப்படி வாடா, இப்படி வாடா. ஏண்டா, வார்த்தைகளை கரெக்டா பயன்படுத்த சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்த கூடாது. கூடாது. பசங்களா, நீங்க நாளைக்கு வரும்போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்ட விரோதமாவோ தேச விரோதமாவோ கிளம்பிட்டோம் சார். ரூல்ஸ மீற மாதிரி இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டோம்னு 1000 முறை பேப்பர்ல எழுதிக்கிட்டு உங்க அப்பாவையும் கையோட கூட்டிக்கிட்டு வந்தா மட்டும்தான் நாளைக்கு கிளாஸுக்கு போக முடியும். நாளைக்கு
டேய் கிச்சு, நீ அப்பா கிட்ட என்னடா சொல்ல போற? என்கிட்டயே கொஞ்சம் சொல்லுடா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட அந்த விஷயத்த சொன்னா சரி வராது. அப்பா என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்றது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட நில்லு போதும். பேசாம வா.